ஹாய் டியர் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு ஓவர்சீஸ் SL2SKயோட எபிசோட் நம்பர் 12ஓட மீண்டும் நானே. இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் எதுவுமே நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் வந்து ஷாலினி டேயோட சன்ரைஸ் பார்த்த சீனா தான் இருந்திருக்கும். அதோட அப்படியே முடிச்சிருப்பேன். இன்னைக்கு அப்படியே தொடர்ந்து கேட்கலாம். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் ஷாலினி வரல. என்னாச்சு இவளுக்கு? ஏன் வெளியவே வரமாட்டேன்றா? உள்ளவே அடைஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு ஜேகே கேட்க, ஷாலினி இன்னும் எந்திரிக்கல ஜேகே, நல்லா தூங்குறா போல. நானும் கூப்பிட்டேன், எந்திரிக்கலை. ஸோ டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்துட்டேன். நைட் சரியாக தூங்கலை போல அப்படின்னு வேங்க் ரிப்ளை பண்ண, டே நல்லா தானே தூங்குனா, அப்படியே ஒரு குழந்தை மாதிரி கியூட்டா அழகா அப்படின்னு நினச்சி சிரிக்கிறாரு. அப்புறம் வேங் லீயங்க அப்படின்னு ஜிமின் கேட்டு நக்கெல்லாம் சிரிக்காரு. டேக்கு லீயன்ற பேரை கேட்டதும் காண்டாகுது. வேங்க்கும் பார்க்குறாரு. ஷாலினிங்க இல்லை தானே, ஸோ இன்னைக்கு லீயை லவ் பண்ணலை, இப்போ வருவான் பாருங்க அப்படின்னு சொல்லி வாய் மூடலை. லீயங்க வந்துடுறாரு. லீ வந்ததும் டே பிளேட்டோட எந்திரிச்சு போயிடுறாரு. லீயும் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை, அவன் ஃபினிஷ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு ஜின். இப்போ ரூமில் மெம்பர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மேனேஜர் அங்கே வாராரு. பாய்ஸ் எல்லாம் ரெடி தானே? ஈவினிங் ஸ்டேடியம் கிளம்புறோம். உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடுங்க. லஞ்சு டைமுக்கு எடுத்துருங்க. அண்ட் உங்களோட அவுட்ஃபிட்ஸ் இன்னும் கொஞ்சம் டைமில் வந்துடும். எல்லாம் ஒரு தடவை போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, தென் ஒன்றும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. பி கூல். வேற ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு அப்புறம் வரேன். மேனேஜர் என்ன சொல்லிட்டே? ஷாலினி எதுவும் வாரேன்னு சொன்னாளா? நீங்கள் அவளை பார்த்தீங்களா? வேங்க் என்ன சொன்னார்? டே இல்லை, ஷாலினி இன்னும் மார்னிங்லேருந்தே வெளியே வரல. வேங்க் போய் பார்த்துருக்காரு. அவள் தனியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கா. ஸோ திரும்பி வந்துட்டாரு. ஓ அப்படியா? அப்போ அவள் வரமாட்டாளா? அந்தளவுக்கு என்ன இக்னோர் பண்ணுறாளா? என் முகத்தை கூட பார்க்க பிடிக்கலையா அவளுக்கு? டே அப்படி ஒன்றும் இல்லை, நீ அப்செட் ஆக வேணாம். ஷாலினி வருவா, கண்டிப்பாக வருவா, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு கண்ணை காட்டுறாரு. டே பார்த்துக்கொள்ளுங்கன்ற மாதிரி. மெம்பர்ஸ் எல்லாம் டே பிடிச்சு உட்கார வைக்கிறாங்க. டே ரொம்ப ப்ரோக்காக இருப்பார். அவர் ஷாலினி நேற்று பேசினது அண்ட் மார்னிங் அவ கூட இருந்ததெல்லாம் யோசிச்சு, ஷாலினிக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவள் கட்டாயம் கன்சர்ட் வருவான்னு ரொம்ப நம்பி இருப்பார். மேனேஜர் சொன்னதை கேட்டு ஹர்ட் ஆகிருப்பார். இவர் இப்படி இருக்கிறத பார்க்க மெம்பர்ஸுக்கும் லைட்டாக பயமாகுது. இந்த நிலைமையில் இவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு. பட் ஷாலினி இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னு சொன்ன கதை எதுவும் இவங்களுக்கு தெரியாது, எக்ஸப்ட் ஜங்கு. டே என்னடா பிரச்சனை உனக்கு? இந்த டிசைன் கம்பெனிக்காரி வரலன்னா அது ஒரு பெரிய விஷயமா? அங்கே நமக்காக ஆயிரக்கணக்கில் ஆமிஸ் வருவாங்க. ஒரு ஆள்னு இவ வந்தா என்ன, வரலன்னா என்ன? யார் கூப்பிட்டா இவளை? திமிரு பிடிச்சவ. நீ ஃபீல் பண்ணிக்காத. சுகா சும்மா இரு. அவனுக்கு ஆறுதல் சொல்கிறன்ற பேரில் காண்டாக்காத. ஆமாம், அப்படி என்னடா கோவம் உனக்கு ஷாலினியில்? எப்போ பாரு அவளை திட்டிகிட்டே தான் இருக்க. என்ன பண்ணா உனக்கு? என்ன பண்ணணும்? இந்தா இப்படி உட்காந்துட்டு இருக்கான்ல, இதுக்கு யார் காரணம்? நம்மளா? அவ தானே. பின்ன எப்படி கோவம் இல்லாமல் இருக்கும்? சுகா ப்ளீஸ், மூளை இல்லாத மாதிரி பேசாத. இவனுக்கு பிடிச்சிருந்தா அவளுக்கும் பிடிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அவளுக்கு பிடிச்சாதான் அக்செப்ட் பண்ணுவான். அதுக்கான டைம் அவளுக்கு கொடுக்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாத்துக்கும் அவதான் காரணன்ற மாதிரி பேசாத. ஹே ஜிமின், நீ இவனுக்கு ஃப்ரெண்டா இல்லை அவளுக்கு ஃப்ரெண்டா? அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. சுகா, நான் சப்போர்ட் பண்ணலை, உண்மையே சொல்கிறேன். ஹே நிறுத்துறீங்களா நீங்கள் ரெண்டு பேரும்? நானே இவன் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
நீங்கள் என்னடானா இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க? அமைதியாக இருங்க கொஞ்சம். ஜின், நீ போய் ஷாலினிகிட்ட பேசு, அவள் எப்படியாவது கன்சர்ட்டுக்கு வரவை அப்படின்னு ஆரம் சொல்ல ஜிமின் உடனே நான் போகிறேன், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஷாலினியோட டோரை நாக் பண்ணிட்டே, ஷாலினி ஷாலினி நான் ஜிமின் அண்ணா வந்திருக்கேன், கதவை ஓப்பன் பண்ணுமா. அண்ணா வேணாம், உங்களை பார்த்தா நான் என் மைண்டை மாற்றிப்பேன், ப்ளீஸ் இங்கேருந்து போயிடுங்க, என்னை தனியாக விடுங்க. ஷாலினி எனக்கு தெரியும்ண்ணா, எல்லாமே தெரியும், எல்லாம் சேர்ந்து தானே என்னை லாயர்ன்ற பேரில் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, எல்லாம் எல்லாம் டேவுக்காக தானே. நான் உங்கள் எல்லாரையும் நம்பினேன், நல்லா பண்ணிட்டீங்கல்ல, போயிருங்க. ஷாலினிங்க பாரு, தேவங்குன்னு லவ் பண்ணது உண்மைதான், அதுங்களுக்கு தெரியும் தான். ஆனால் ப்ளீஸ் தேவங்காக தான் உங்க கூட பேசணுன்னு மட்டும் சொல்லாத. எங்கள் எல்லாருக்கும் ஒரு குட்டி தங்கச்சியாக தான் ஒன்று நாங்கள் பார்க்குறோம். நீ எங்களுக்காக பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களால் மறக்க முடியாது ஷாலினி. ஹே நீயே சொல்லு, நாங்கள் தேவங்காக தான் உங்க கூட பேசணும் பழகணுமா? உண்மையில் எங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லை? நீயே சொல்லு. அண்ணா ப்ளீஸ் என்னை அழ வச்சிடாதீங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க ப்ளீஸ். போகிறேன் ஷாலினி, ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிட்டு போகிறேன், தேவங்காக இல்லை, நீ எங்களுக்காக வருவேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ லன்ச் டைம் ஆகுது, எல்லாரும் லஞ்சுக்கு வராங்க. அப்பவும் ஷாலினி அங்கே வரல. ஜிமின் ஷாலினி சொன்னதையெல்லாம் போய் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. எல்லாருமே அமைதியாக தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மேனேஜருக்கும் புரியுது எல்லாரும் அப்செட்டாக தான் இருக்காங்கன்னு. அவங்கள டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, ஆனாலும் முடியலை. அப்போது ஆடு தானா கசாப்பு கடையில் வந்து சிக்கின மாதிரி லீ அங்கே வராரு. அங்கே உட்காந்து ஷாலினி பற்றியே அலம்பிட்டு இருக்காரு. இப்போ தேவங்கு மட்டும் இல்லை, எல்லா மெம்பர்ஸுக்குமே டென்ஷன் ஆகுது. அப்போ ஜிமினும் ஜேகேயும் பிளான் பண்ணி லீ மேலே வைனை ஊற்றிடுறாங்க. லீயும் க்ளீன் பண்ணுறேன்னு எந்திரிச்சு போயிடுறாரு. அங்கே எல்லாருமே சிரிக்கிறாங்க லீயை துரத்தி விட்டதுக்கு. மேனேஜர் இதை பார்த்து சிரிச்சுட்டே லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. ஈவினிங் டைம் எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிட்டு கிளம்ப ரெடி ஆகிறாங்க. மேனேஜர் அங்கே வராரு. ஓகே பாய்ஸ் போகலான்னு. எல்லா ரூமை விட்டு வெளியே வராங்க. வேங்க்கும் லீயுமே அங்கே வந்துடுறாங்க. வி வேங்கை பார்க்குறாரு. வேங்க் இல்லைன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. வியும் ஷாலினி ரூம் டோர் கிட்ட போகிறாரு. டோரை நொக் பண்ணுற மாதிரி போயிட்டு பண்ணாமலே வந்துடுறாரு. ரொம்ப வேதனையாக இருக்கு விக்கி ஷாலினி இப்படி பண்ணுறது. முகவரி காற்று அறியுமே என்னை உன் மனம் அறியாதா, கூட்டி வைத்த என் ஆசை மேகங்கள் உன்னை பார்த்ததும் பொழியாதா, பல கோடி பெண்கள் தான் பூமியிலே வாழலாம், ஒரு பார்வையால் மனதை பறித்து சென்றவள் நீயேடி. ஜங்குக்கும் டேயை பார்க்குறாரு. பட் அவரால் என்ன பண்ண முடியும்? அவனு தானே ஷாலினிட்ட அவ்வளோ தூரம் பேசியிருப்பாரு. ஷாலினி இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறதுக்கு அவரால் என்ன பண்ண முடியும்? பேசாமல் போகிறாங்க. வேங்க்கும் என்ன பண்ணுறேன்னே தெரியல. அவங்க கூடவே அவரும் போய் பஸ்ஸில் உட்காந்துக்கிறாங்க. டே இப்போ கூட நம்புறாரு லாஸ்ட் மினிட்லேயாச்சும் ஷாலினி வந்துருவான்னு. பட் வரல. அவருக்கும் சரியான முடிவெடுக்க தெரியல. கோவத்தில் ஸ்டேஜில் வர மாட்டோம்லாம் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரியலையே. இவங்க வர இருக்காங்க. அங்கே ஆமீஸ் இப்பத்துலேருந்தே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களே என்னால் ஏமாற்ற முடியாது. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அவங்க மட்டும்தானே காரணம். ஓ காட், இப்போ நான் என்ன முடிவெடுக்கிறது? இப்படி ஒரு சிச்சுவேஷனில் என்னை கொண்டு வந்து விட்டுட்டாளே அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே போகிறாரு. உன் முகத்தை
இங்கே ஜங்குக்கும் டென்ஷனாக இருக்கு. டே என்ன முடிவெடுக்க போறான்னு அவருமே யோசிச்சுட்டு தான் இருக்காரு. பஸ்ஸும் கிளம்புது. கடைசி வரை ஷாலினி வரல. சுகாக்கு இன்னும் கோவம் வருது ஷாலினி மேலே. மனசுக்குள்ளே திட்டிட்டு வராரு. பட் ஆரம் தான் இந்த சுச்சுவேஷன் எப்படியாச்சும் லீட் பண்ணியே ஆகணும்னு ஜின்கிட்ட பேசிட்டு வராரு. அப்போ ஜின் சொல்கிறாரு, ஷாலினி வருவாடா, ஐ பிலீவ். அவள் இதே அப்செட்டில் நம்மளை பெர்ஃபார்ம் பண்ண விட மாட்டா அப்படின்னு ஆரம்கிட்ட சொல்ல, ஆரம்க்கு நம்பிக்கையே இல்லை. பாரன்னு அவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கணுமே, இப்போ நம்மளே வலிக்கிட்டோம், இனி எங்கே அவள் வரப்போறா அப்படின்னு பேசுகிறாரு. இப்போ அவங்க ஸ்டேடியத்துக்கு ரீச் ஆயிடுறாங்க. எல்லாருமே இறங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பேங்க் பிடி மேனேஜர்கிட்ட கேட்குறாரு, ஹே மேனேஜர், ஷாலினி வரல? இல்லை சார், ஷாலினிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ அவள் அங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. எல்லாம் உள்ளே போகிறாங்க. அவங்க போகிற என்ட்ரன்ஸால் ஆமீஸால் போக முடியாது. ஸோ பிக் ஸ்க்ரீன் வழியாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியுது அப்போவே பாதிக்கு மேலே ஆமீஸ் வந்திருக்காங்கன்னு. அவ்வளோ ஸ்க்ரீமிங் ஆமீஸோடது. இப்போ மெம்பர்ஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. லாஸ்ட்டாக அங்கே ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்துக்கிறாங்க எல்லாத்தையும். என்ன ஆனாலும் சரின்னு ஆரம் ஆஸ் அ லீடராக அவரோட டீமை லீட் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுதானே ஒரு நல்ல லீடரோட குவாலிட்டி. அதே தான் இப்போ நம்ம நம்ஜூனும் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே ஷாலினியை பார்த்தா ரூமில் தான் இருக்கா. டேபிளில் இருக்க கிளாக்கை பார்த்துட்டே சேரில் உட்காந்து யோசிச்சுட்ருக்கா. ஜிமின் சொன்னது, ஜேகே சொன்னது, டே சொன்னதுன்னு அதே தான் அவன் மண்டைக்குள்ளேயும் ஓடிட்டுருக்கு. அவங்க அவ்வளோ ஆசைப்பட்டாங்க நான் வருவேன்னு, நம்புனாங்க. ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும்? நான் அங்கே போனால் மொத்தமாக போயிட வேண்டியதான். அதை எப்படி நான் உங்களுக்கு புரிய வைப்பேன்? தேவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் மற்றவங்க அவங்க என்ன பண்ணாங்க? ஜிமின் அவர் அவ்வளோ நம்பிக்கையாக சொல்லிட்டு போனார் நான் வருவேன்னு. ஐயோ ஷாலினி, இப்போ என்ன பண்ண போகிற? உனக்கு உன் லைஃப் முக்கியமா இல்லை அவங்க முக்கியமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. டைமும் போயிட்டே இருக்கு. 7 மணி தாண்டிட்டு. இப்போ யோசிச்சுட்டே இருந்த ஷாலினி திடீர்னு அவள் டேபிள் மேலே இருந்த கிளாக்கை சரிச்சு விட்டுடுறா. இங்கே மெம்பர்ஸ் எல்லாம் ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி பக்காவாக ரெடியாக இருக்காங்க. செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. இப்போ தானே தெரியுது எல்லாம் பிடிஎஸ் தரிசனத்துக்காக தவம் கிடக்குறாங்கன்னு. உண்மைதான், 7 ஏஞ்சல்ஸ் தான் இவங்க. தேவங்க ஒரு பக்கம் மனசில் ரொம்ப பெரிய போராட்டமே ஓடிட்டுருக்கு. எல்லாரும் அவங்க இயர்ஃபோன்ஸ் போட்டு மைக்கோட ரெடியாக நிற்கிறாங்க. பட் தேவ் அதே பார்த்துட்டு இருக்காரு. மைக்கை எடுப்பமா வேணாமான்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காரு. அப்போ அவங்க வந்து ஜேகே, இனியும் வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லை டே, மைக்கெடு அப்படின்னு டேயோட ஷோல்டரை தட்டிகிட்டே சொல்கிறாரு. டேயும் கன்ஃபியூஷனோடையே இனி அவள் வரமாட்டான்னு முடிவு பண்ணிட்டே மெதுவாக போய் மைக் எடுக்கிறாரு. ஹெட்ஃபோன்ஸையும் போட்டுக்கிறாரு. பட் அவரோட மனசு ஷாலினி ஷாலினி ஷாலினின்ற அந்த ஒரே வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கு. இப்போ மேனேஜர் அங்கே வராரு. பாய்ஸ் எல்லாம் ரெடி தானே? அங்கேயும் எல்லாம் பக்காவாக இருக்குது, நீங்கள் வந்தா டைம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அவங்க பவுன்சர்ஸ் எல்லாம் அவங்க கூட வந்துடுறாங்க அவங்கள கூட்டிகிட்டு போக. இப்போ மெம்பர்ஸ் அவங்க லாஸ்ட் மினிட்ல இருக்காங்க. வளமும் போல் ஸ்டேஜுக்கு போக முன்னும் 1 ஷாட் ஆல்கஹால் எடுத்துட்டு எல்லா மெம்பர்ஸும் ரவுண்டாக ஹக் பண்ணி அவங்கள வார்ம் பண்ணி சேர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் ரெடி. கார்ட்ஸ்ட செக்யூரிட்டியோட பேக் ஸ்டேஜில் நிற்கிறாங்க. பிக் ஸ்க்ரீனில் கவுண்ட் டவுன் போயிட்டுருக்கு. ஹாமிஸ் எல்லாம் பயங்கரமாக ஸ்க்ரீம் பண்ணி கத்திட்டு இருக்காங்க. மெம்பர்ஸ் மேலே வந்து ஒரு ஆளாக ஸ்டேஜ் ஏற ரெடி ஆகி நிற்கிறாங்க. ஹாமிஸோட சத்தம் வேற லெவலில் இருக்கு. ஃபர்ஸ்டா நம்ம வேர்ல்ட் வைட் ஹேண்ட்ஸம் ஜின் என்ட்ரி கொடுக்குறாரு. ஸ்டேடியம் ஃபுல்லாக டார்க்காக இருக்கு. ஸ்டேஜில் மட்டும்தான் லைட்.
ஸோ அந்த வெளிச்சத்தில் ஜொலிக்கிறாரு நம்ம கிங்ஸ் ஆஃப் ஜின். நெக்ஸ்ட் நம்ம ரேப் மான்ஸ்டர், அவரோட என்ட்ரி தான். செம்ம எனர்ஜியோட நம்ஜூன் ஸ்டேஜில் போய் நிற்கிறாரு. தேர்ட் அவர் சன்ஷைன் ஜேஹோப் தான். அவர் என்ட்ரி கொடுக்க ஹாமிஸோட ஸ்க்ரீமிங் அனதர் லெவலில் இருக்கு. இப்படி ஒரு மெம்பர்ஸை என்ட்ரி கொடுக்க அவங்களுக்கு தனியாக ஸ்பாட்லைட் ஒன்று ஆகுது. அடுத்தது ஃபோர்த்தா மின் யோங்கிக்காக தான் வெயிட்டிங். கன்சர்ட்னா போதும், சுகா அவரோட மேக்ஸிமம் லெவல் எனர்ஜியோட என்ட்ரி கொடுக்குறாரு. ஃபிஃப்த்தா நம்ம பார்க் ஜிமின் தான் துள்ளி குதிச்சு ஓடி வந்து நிற்கிறாரு. இப்படி ஒரு மெம்பர்ஸ் என்ட்ரி வரவும் ஹாமிஸோட ஸ்க்ரீமிங்கும் ஒரு லெவல் கூடிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஜங்குக் தான் ரெடியாக நிற்கிறாரு. அப்போ பின்னாடி திரும்பி எதையும் யோசிக்காம மேலேறிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. மட்டும்தான் லாஸ்ட்டாக நின்றுட்டுருக்காரு. டேட என்ட்ரிக்காக ஹாமிஸ் மேக்ஸிமம் லெவலில் ஸ்க்ரீம் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மெம்பர்ஸ் எல்லாம் பக்கம்தான் திரும்பி பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஜேகேயும் பார்க்குறாரு. அவருக்கு லைட்டாக பயமாக இருக்குது, ஹெருவானா மாட்டானான்னு. கண்ணை மூடிட்டு கையில் உள்ள மைக்கை இறுக்கி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. அவரோட ஹார்ட் பீட் அவருக்கே கேட்குது. சரி போலான்னு பிரைன் சொல்லுது, பட் ஷாலினின்னு ஹார்ட் சொல்லுது. அப்போது போன ஜங்குக் திரும்பி வந்து டேயோட கையை பிடிக்கிறாரு. ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அங்கே பாரு அப்படின்னு ஜேகே சொல்லவும் வி எங்கன்னு தேடிட்டு நிற்கிறாரு. மேனேஜருக்கு பின்னாடி பாருடா அப்படின்னு சொல்ல வி மேனேஜருக்கு பின்னாடி பார்க்குறாரு. அவர் பின்னாடி ஒரு கேர்ள் மாஸ்க், கேப், ஸ்கார்ஃப், ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டு தன்னை ஃபுல்லாக கவர் பண்ணி நின்றுட்டுருக்கா. வி யாருன்னு கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்குறாரு. அது அவளே தான். வியோட ஹார்ட் இவ்வளவு நேரமும் சொல்லிட்டு இருந்த அந்த பேரோட சொந்தக்கார். வீட ஃபேஸில் அப்படி ஒரு பிரைட்டான ஸ்மைல். அவரோட ஹாப்பினஸுக்கு இல்லையே இல்லை. லாஸ்டா நீ எனக்காக வந்துட்டல்ல அப்படின்னு பார்க்குறாரு ஷாலினியை. வி தன்னைத்தான் பார்க்குறாருன்னு தெரிஞ்ச ஷாலினி தலையே குனிஞ்சிக்கிறா. அப்போது ஸ்டேஜில் நின்ன மெம்பர்ஸும் எங்கடா பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க ஷாலினி நிற்கிறத அவங்களுமே நோட்டீஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்படி இவங்க எல்லாம் பார்க்குறத பார்த்துட்டு மேனேஜரும் அவர் பின்னாடி பார்த்துட்டு பயந்துடுறாரு. பிகாஸ் அவர் ஷாலினி இப்படி வந்து நிற்பான்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. வேங்கும் ஷாலினியை பார்த்துடுறாரு. ஷாலினி வந்துட்டான்னு வேங்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்குக் டேயோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இப்போ வாடா மேலே அப்படின்னு கூட்டிகிட்டு போக டே துள்ளி குதிச்சு ஸ்டேஜுக்கு ஓடுறாரு. இவ்வளவு ஜாலியா, அதுவும் டேக்கூக்கா கையை பிடிச்சிட்டு ஓடி வரதை பார்த்து ஹாமிஸ் மேக்ஸிமம் லெவலில் ஸ்க்ரீம் பண்ணி வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ ஷாலினி பண்ண இந்த ஒரு வேலையால் ஒட்டுமொத்த ஸ்டேடியமே அதிர்ந்துட்டு இருக்கு. ஷாலினி அப்போதான் சுற்றி இருந்த ஆமிஸோட கடலை பார்க்குறா. ரொம்ப பிரமிச்சு போய் நிற்கிறா. பிடிஎஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா. பட் அது இந்த அளவுக்கு இருக்கும்னு அவள் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் நேராக பார்த்து பிரமிப்பில் அவன் நின்றுட்டுருக்கா. ஒரு பக்கம் எங்கே கேமரா எதுவும் நம்ம சைட் திரும்பிடுமோன்னு பயம் வேறு அவளுக்கு. பட் அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு பிடிஎஸுக்காக இங்கே வந்து நிற்கிறா. இப்படி இவ்வளோ பிரம்மாண்டத்தோட கன்சர்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஹாமிஸ் எல்லாம் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டோட பிடிஎஸை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மெம்பர்ஸும் ஒவ்வொரு சாங்ஸாக தெரிக்க விட்டுட்ருக்காங்க. இவ்வளோ நல்லா கன்சர்ட் போயிட்டுருக்க மேனேஜர் டக்குன்னு ஷாலினி கிட்ட போய், மிஷா இந்தாங்க இந்த ஃபோனை கொஞ்சம் பிடிங்க, வியோட ஃபோன் வச்சுக்கொள்ளுங்க, அவன் கன்சர்ட் முடிச்சு வந்ததும் அவன்கிட்ட கொடுத்துருங்க, நான் ஒரு அவசர வேலையாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினியோட கையில் வியோட ஃபோனை கொடுத்துட்டு போகிறாரு. மேனேஜர்னு ஷாலினி கூப்பிட்டுட்டே நிற்கிறா. பட் மேனேஜர் போயிட்டாரு. இவ்வளோ பேர் இருக்க இவர் இதுக்கு ஏன் கிட்ட வந்து கொடுக்குறாரு, அதுவும் வியோட ஃபோன். அது சரி,
இவருக்கும் தெரிஞ்சுதானே எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபோனை பார்க்குறா. சரின்னு சொல்லி பொக்கெட்டுக்குள்ளே வைக்க போகும்போது ஷாலினியோட கையில் டச் ஆகி ஃபோன் ஒன்றாகுது. அப்போது அதில் ஷோவான லாக் ஸ்க்ரீனை பார்த்த ஷாலினிக்கு பயங்கரமான ஷாக். அவள் உடனே டேயை பார்க்குறா. பட் அவர் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. மறுபடி ஃபோனை பார்க்குறா. அதில் போட்டிருந்த லாக் ஸ்க்ரீன் வி ஷாலினி அண்ட் ஆரா குட்டியோடு இருந்த அந்த ஃபோட்டோ. அவளுக்கு அதை பார்க்க செம்ம காண்டாகுது. இதெல்லாம் எப்போ எடுத்தாங்கன்னு ஆச்சரியமாக வர இருக்கு. ஷாலினி இதுவரை அவளோட ஃபோட்டோ வீடியோன்னு எதுவுமே வெளியே வராமல் பார்த்துருந்துருப்பா. அதான் இதை பார்க்க செம்ம காண்டாகுது. அதுலேயும் அந்த ஃபோட்டோவை பார்க்கவே ஷாலினிக்கு புரியுது என்ன எண்ணத்தில் இந்த ஃபோட்டோவை போட்டிருப்பாருன்னு. பேசாமல் ஃபோனை பொக்கெட்டுக்குள்ளே வைக்கிறா. அப்புறம் கவனிச்சிருக்கேன்ற மாதிரி. இவன்ட்டு சுமூகமாக போயிட்டுருக்கு. ஷாலினி போய் வேங்கோட நின்றுக்கிறா. அவள் கோவத்தையெல்லாம் விட்டுட்டு வளமு போல் நடந்துக்கிறா. இது வளமையாக நடக்கிறதானே அப்படின்ற மாதிரி கேஷுவலாக எடுத்துக்கிறா. ஆக்சுவலி ஷாலினிக்கு இவங்க எல்லார் மேலேயும் வருத்தம் தான். இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் அவளை இங்கே வர கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு. பட் அவள் புரிஞ்சுக்கிறா இதெல்லாம் அவ மேலே இருக்க அக்கறையால் தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஆனால் அவள் ஒரு விஷயத்தில் மட்டும் ஷுவராக இருக்கா. யார் என்னதான் பண்ணாலும் அவளோட டிசிஷனில் அவள் கான்ஃபிடெண்ட்டாக தான் இருப்பான்னு. அதுக்கு பல வேலிடான ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் அது யார்கிட்டையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதுதான் அவளோட பிரச்சனை. சரி, போக போக பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அங்கே தேங் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இடையிடையில் ஷாலினியை பார்த்துட்ருக்காரு. தன்னை தான் பார்த்துட்ருக்காருன்னு தெரிஞ்ச ஷாலினி அவரை பார்க்காத மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு வேற எங்கெங்கேயெல்லாம் பார்த்துட்ருக்கா. தேங் பார்க்காத நேரம் டேயை பார்த்துட்டு நிற்கிறா. பிடிஎஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு நிற்கிறா. அப்போ தான் அவளுக்கு பிடிஎஸோட பவர் அண்ட் பாப்புலாரிட்டி எல்லாம் என்னன்னு தெரியுது. அவங்க யாருன்னு இன்னைக்கு தான் கண்கூடா பார்த்து தெரிஞ்சுக்கிறா. இவ்வளோ ஃபேமஸாக இருந்தாலும் கொஞ்சம் கூட ப்ரௌட்னஸே இல்லாமல் இருக்காங்களே. உண்மையிலே they have great personality. இப்படி இவ்வளோ ஃபேமஸாக இருக்கவங்களா என் கூட சாதாரணமாக அவ்வளோ நல்லா மூவ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த தேவ் எவ்வளோ ஃபேமஸாக இருக்காரு. அவர் எதுக்கு போயும் யாருன்னே தெரியாது என்ன போய் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அவர் நினச்சா எவ்வளோ பெரிய ஆளை வேணாலும் லவ் பண்ணலாமே. why me? ஒருவேளை ஜஸ்ட் டைம் பாஸுக்கு ட்ரை பண்ணுறாரா? ஆனால் அவரை பார்த்தவன அப்படிப்பட்ட பர்சனாக தெரியலையே அப்படின்னு திங்க் பண்ணி விஏயே பார்த்துட்டு நிற்கிறா. ஹே ஷாலினி, என்னவா வேணா இருக்கட்டும், நீ எதுக்கு அதை பற்றியெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்க? உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் நீ பாரு. உன் நிலைமை என்னன்னு உனக்கு தான் தெரியும். வேற எதுவும் யோசிக்காத அப்படின்னு தனக்குள்ளேயே பேசிட்டு தேங் மேலே இருந்து அவளோட கண்ணை எடுக்கிறா. அப்போது ஸ்டேஜில் இருந்த கேமரா ஒன்று அவ சைட் திரும்பவும் அவ வேங் பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறா. பிடிஎஸ் ஒவ்வொரு சாங்காக ஸ்டேஜில் அனல் பறக்க விட்டுட்ருக்காங்க. அப்போ ஜேகே ஸ்டேஜில் சொல்கிறாரு, The next one is a magical song for someone who never heard any song from BTS. It's for you. அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினியை பார்க்குறாரு. ஷாலினியும் அக்கம் பக்கம் பார்க்குறா. என்னதான் பார்க்குறானான்ற மாதிரி. அப்போது ஆமிஸும் யோசிக்கிறாங்க, அப்படி என்ன சாங்னு. அப்போ தான் ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகுது லைஃப் கோஸ் ஆன். இவ்வளோ நேரமும் எங்கெங்கேயோ பார்த்துட்டு இருந்த ஷாலினி இந்த மியூசிக் கேட்டதுமே நிமிந்து பார்க்குறா. ஷாக்கா. அவளை பார்த்து சிரிச்சுட்டு ஜேகே பாட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஷாலினி முன்னும் ஒரு தடவை ஜேகே கிட்ட பேசும்போது சொல்லியிருப்பா, அவளுக்கு பிடிஎஸ் அவங்களே தெரிஞ்சதுன்னா அது லைஃப் கோஸ் தான்னு. அதை அடிக்கடி கேட்பண்ணு வர சொல்லியிருப்பா. அதை அப்படியே ஞாபகம் வச்சு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு, யாருக்குமே புரியாத மாதிரி. பட் ஷாலினி அதை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா. மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா ஷாலினியோட ரியாக்ஷனை செக் பண்ணிட்டே பாடிட்டு இருக்காங்க. சடனாக இந்த சாங்கை கேட்டதுமே ஷாலினிக்கு சர்ப்ரைஸ்டாக இருக்கு. அவள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் நிறைஞ்சிருக்கு.
ஹாப்பியாக இருக்குது எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுடுறா. இப்போவே ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணிக்கணும் போல இருக்கு அவளுக்கு. ஷாலினி இவ்வளோ ஃபீல் பண்ணுறானா? அவ்வளோ ஹார்டான டைமில் இந்த சாங் கேட்டு தான் அவளை ரிலாக்ஸ் பண்ணிப்பா. இப்போ அந்த சாங்கை அதுவும் ரியல் சிங்கர்ஸோட லைவாக பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அண்ட் ஆமீஸுமே இந்த சாங்கை கேட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சாங்கோட எண்டிங் பார்ட் வருது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக மெம்பர்ஸோட மைக்ரோஃபோன்ஸ் ஒன்றுமே ஒர்க் பண்ணாமல் போயிடுது. அவங்க என்ன பிரச்சனை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பார்த்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு ஆமீஸ் அதை கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்க அவ்வளோ பேருமே பாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்க்ரீனில் லிரிக்ஸ் போயிட்டு இருக்கு. பிடிஎஸ் எல்லாம் ஸ்டன் ஆகி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலி இதெல்லாமே ஆமீஸோட பிளானிங் தான். பிடிஎஸை சர்ப்ரைஸ் பண்ண தான் அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. மெம்பர்ஸுக்கு இதை பார்த்ததுமே ரொம்ப ஃபீலிங்காக போயிடுது. ஜிமன் ஜேஹப் ஜின் எல்லாமே அழுதுடுறாங்க. அவங்க இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆமிட்டேருந்து. பிடிஎஸ் ஷாலினியை சர்ப்ரைஸ் பண்ணா ஆமீஸ் எல்லாமே சேர்ந்து அவங்களே சர்ப்ரைஸ் பண்ணி ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. இதை பார்த்துட்டு ஷாலினியோட ஐஸில் இருந்துமே டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆமீஸ் பிடிஎஸை எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு ஷாலினியும் புரிஞ்சுக்கிறா. இந்த சாங் முடியவும் மெம்பர்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஆமீஸ் கிட்ட. அவங்களுக்கும் இது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்படியே எல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் போல் பிடிஎஸ் பிரேக் எடுத்துக்கிறாங்க. மெம்பர்ஸும் தண்ணியெல்லாம் குடித்து கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகியிருக்காங்க. அப்போது வி பார்க்குறாரு. லீ தூரமாக நின்று யார்கிட்டேயோ சீரியஸாக பேசிட்டு நிற்கிறாரு. அது யாருன்னு பார்க்குறாரு, பட் சரியாக தெரியலை. பேசிகிட்டு இருந்தவருக்கு காசை கொடுத்து அனுப்பி வைக்கிறார் லீ. வீக்கு ஏதோ சரியாக படலை, பட் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது அவர் அப்படியே விட்டுடுறாரு. கொஞ்ச நேரத்தில் ஷாலினி பக்கம் பார்க்குறாரு. அவ யார் கூடவோ பேசிகிட்டு இருக்கா. யாரை தெரியும் இவளுக்கு இங்கே அப்படின்ற மாதிரியே அது யாருன்னு பார்க்குறாரு. லீ கிட்ட பேசிகிட்டு இருந்த அந்த பர்சன் தான் இப்போ ஷாலினிக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. பேக் ஸ்டேஜ் பக்கம் கையை காட்டி பேசுகிறாரு. அவர் பேசினதுக்கப்புறம் ஷாலினி அந்த சைட் போகிறா. வீக்கு ஒன்றுமே சரியாக படலை. அப்படியே லீ எங்கே நிற்கிறான்னு பார்க்குறாரு. லீ எங்கேயுமே இல்லை. சுற்றி சுற்றி பார்க்குறாரு, எங்கேயுமே காணல. ஷாலினி வேறு அங்கே போயிட்டுருக்கா. வீக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஷாலினிக்கு லீ போட்ட ட்ரப்புன்னு புரிஞ்சுக்கிறாரு. ரொம்ப கோவம் வருது. அதே நேரம் அவளுக்கு என்ன ஆக போகுதுன்னு பயத்தில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஷாலினி போன சைடே போகிறாரு. க்ரௌடாக இருக்குது, அதெல்லாம் விலத்தி போகிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஈவன் ரீஸ்டார்ட் ஆயிரும். பட் அதெல்லாம் யோசிக்கவே இல்லட்டே. ஷாலினி போன பக்கமே வேகமாக போயிட்டுருக்காரு. ஷாலினி எங்கே நிற்கிறான்னு பார்க்குறாரு. அவளை காணலை. தேடிட்டே போயிட்டுருக்காரு. கொஞ்சம் தூரம் போனதும் ஷாலினி டேக்கு ஆப்போசிட் சைடில் ஓடி வந்துட்டுருக்கா. அவள் கேப் ஸ்கார்ஃப் எல்லாமே கையில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. டேக்கு பக்குன்னு இருக்கு ஷாலினிக்கு என்ன ஆச்சுன்னு. அவள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை வைப் பண்ணி விட்டுட்டே வேகமாக வந்துட்டுருக்கா. டே நேருக்கு நேர பார்க்குறா ஷாலினி. ஒன்றுமே பேசாமல் அங்கிருந்து போயிடுறா. அவள் கண்ணெல்லாம் அவ்வளவு ரெட்டாக இருந்திருக்கும். டேக்கு உயிரே இல்லைங்க. ஷாலினிட்ட லீ தப்பாக நடந்திருக்கான். அதனால தான் அவள் இப்படி போகிறான்னு நினைக்கிறாரு. செம்ம கோவத்தில் லீயை தேடிட்டே அங்கே போகிறாரு. ஓகே ஆமீஸ், இந்த எபிசோடை நான் இதோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் மண்டே வரும். வெயிட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துட்டா டே ஸ்டோரிஸ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய் பாய்.